தேனே, என்னங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத. எதுவா இருந்தாலும் நான் தகவல் சொல்றேன். சரிங்க. குழந்தை பத்திரங்க. சரி. வாங்க மாமா. பாத்துக்கங்க. ஜாகிரதை சுகந்தி. வா சுகந்தி. சுகந்தி, ஆட்டோ நிப்பாட் நிப்பாட். நிறுத்துங்க. ஆட்டோ நிறுத்து. ஆட்டோல சவாரி இருக்குமா? ஆட்டோ ஆட்டோ நில்லுங்க. ஆட்டோ. சரி வா. ஹலோ ரங்கண்ணே, ரங்கண்ணே, நான் தேன்மொழி பேசுறேன்னு. என்னம்மா? ரங்கண்ணே, டாக்டர் சந்திரமௌலி வீட்டுக்கு போக முடியுமா? எதுக்குமா? சுகந்தி குழந்தை தினேஷ்க்கு ரொம்ப உடம்புக்கு முடியல ரங்கண்ணே. ஐயோ, என் வீட்டுக்காரரும் சுகந்தியும் டாக்டரை பார்க்க தான் போயிருக்காங்க. நீங்களும் அங்க போனா கொஞ்சம் துணையா இருக்கும். போயிட்டு வாங்கண்ணே. சரிம்மா, உடனே புறப்பட்டு போறேன். சீக்கிரமா கிளம்புங்கண்ணே. இத போறேன். கடவுளே. ஆட்டோ நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆட்டோ எல்லாம் ஆட்டோ வராதம்மா, வீட்டுக்கு போங்க. ஆட்டோ. ஒரு வண்டி கூட கிடைக்கல. கவலைப்படாத, இப்படியே போயிடலாம். சீக்கிரம் தட்டு. டாக்டர் 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 மறுபடியும் வெளில. டாக்டர். என்ன இந்த நேரத்துல? என்ன கதிர், என்னாச்சு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை டாக்டர். அப்படியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. குழந்தைய படுக்க வச்சு சட்டையை கழட்டுங்க, நான் இதோ வந்துடுறேன். சுகந்தி, பையனோட சட்டை கழட்டுமா? தினேஷ் படுத்துக்கோப்பா. மாமா பயப்படாத. ஜுரம் 104 டிகிரி இருக்கு. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். நான் ஒரு மருந்து எழுதி தரேன். இப்போ அது என்கிட்ட இல்ல, மெடிக்கல் ஷாப் தான் போய் வாங்கணும்.
ஆமா எப்படி வந்தீங்க இந்த நேரத்துல? வர வழியில எந்த வண்டியும் கிடைக்கல, நடந்த வேகமா வந்துட்டேன் டாக்டர். அட கஷ்டமே, இந்த நேரத்துல சுந்தர் மெடிக்கல்ஸ் தான் திறந்திருக்கோம். அவ்வளவு தூரம் எப்படி போவீங்க? நான் எப்படியாவது போய் வாங்கி வந்துடுறேன், நீங்க மருந்து சீட்டு எழுதி கொடுங்க. குழந்தை பேர் என்ன? தினேஷ். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர், நான் போய் வாங்கி வந்துடுறேன். டாக்டர், இன்னும் ஜுரம் குறையவே கொஞ்சம் இல்லையே. வெயிட் பண்ணுமா. கதிர் மருந்து வாங்க போயிருக்காருல, அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னா ஜுரம் குறைஞ்சிரும். சுகந்தி, ரங்கனே, சுகந்தி என்னம்மா, என்னாச்சு? சாயந்தரம் கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன். அழுதுட்டே படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான். நானும் படுத்து தூங்கிட்டேன். 1 மணி இருக்கும். பார்த்தா உடம்பு அப்படியே அனலா கொதிச்சுது. அணுத்த வேற ஆரம்பிச்சிட்டான். அதான் உடனே இங்க தூக்கிட்டு வந்தோம். டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, இன்னொரு மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. கதிர் மாமா வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்காரு. வந்துருவா. தேன்மொழி போன் பண்ணி சொல்லித்தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. அதான் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். ஏமா, கோபத்துல குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறது? கோபம் பாவம் சண்டாளன்னு சொல்லியிருக்காங்கம்மா. குடும்ப பெண்களுக்கு கோபம் கூடாது, பொறுமையே இருக்கணும். டாக்டர் டாக்டர், இப்போ குழந்தைக்கு எப்படி? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஒரு 2 ஹவர்ஸ்ல சரியாயிடும். சரிங்க டாக்டர். தினேஷ், தினேஷ், ஓ, வருடா. ரங்கனே, என்னம்மா? மாமா வந்துட்டாரா? வந்துருவாம்மா, கவலைப்படாத. இப்ப அவன் வந்துகிட்டே இருப்பான். டாக்டர், மாமா, நீங்க கேட்ட மருந்து கொடுங்க. ஐயோ, என்னாச்சு மாமா? ஏய், என்னடா? இதுவா? வண்டி எதுவும் கிடைக்கல, வர்ற வழியில ஓடி வந்தனா கால் தடிக்க விழுந்துட்டேன். அப்ப அடிபட்டுடுச்சு நினைக்கிறேன். ஒண்ணு இல்லம்மா, பரவாயில்ல விடு. ஒண்ணு இல்ல. என்ன கதிர், பார்த்து வரக்கூடாதா? சின்ன குழந்தை மாதிரி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. பரவாயில்ல டாக்டர், சின்ன காயம் தானே. நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே ஒரு குழந்தை மாதிரி, ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வரக்கூடாதா? இல்ல, வண்டி எதுவும் கிடைக்கல, அவசர அவசரமா ஓடி. இப்போ உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சின்ன காயம்தான். இருங்க, ரோட்ல விழுந்திருக்கிறீங்க, ரொம்ப ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு.
டிடி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், காயத்தை அப்படியே விட்டுருங்க, 2 நாள்ல சரியா போயிடும். என்ன விடுங்க டாக்டர், குழந்தைக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தை இங்கேயே 2 மணி நேரம் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 ஹவர்ஸ் கழிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. 2 நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். நான் மாத்திரை மருந்து எழுதி தரேன், 3 நாள் பாருங்க. காய்ச்சல் விடலைன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரிங்க டாக்டர். தினேஷ், பயப்படாத சரியா? அம்மா இனிமே நடிக்க மாட்டேன். ம்? தூங்குப்பா, கண்ணு மூடு. கண்ணு மூடிக்கோ. தூங்குமா. கடவுளே, எங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாம நீதான் காப்பாத்தணும். இங்கதான் கொஞ்சம் நிறுத்திக்கப்பா. குழந்தை வைக்க இந்தாங்க. சுகந்தி, பார்த்து குழந்தை கொடு. போலாம். என் செல்லம், வாடா வா. பார்த்து பார்த்து. இப்ப எப்படிடா இருக்க ராஜா? எப்படி இருக்க? ஆமா, எப்படி இருக்க சொல்லு. சிரிக்கிற? எல்லாம் சரியா போச்சா? ஆ? என் தங்கம், இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, ஒண்ணுமே ஆகாது. வா. வா வா, உனக்கு சரியாயிடுச்சுல்ல? சாமி கும்பல வா வா. என் தங்கம், இந்தா. என் செல்லம், சாமிய நல்லா கும்பிட்டுக்கோ. என்ன? வா வா. டேய் தினேஷ், உனக்கு ஜுரம் எப்படிடா இருக்கு? நல்லாயிடுச்சுடா. சாரிடா தினேஷ், இனிமே உன் கூட சண்டையே போட மாட்டேன்டா. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். என்ன? சரி வாங்க, இங்க வந்து இப்படி உட்காருங்க. வா கார்த்தி. என் உட்காரு. செல்லம். ஆமா, டாக்டர் என்னங்க சொன்னாரு? குழந்தைய அவர் பார்க்கும்போது 104 இருந்து ஜுரம். ஐயோ, அதான் குழந்தை அப்படி அனத்திருக்கா. அதுக்கப்புறம் 2 இன்ஜெக்ஷன் போட்டாரு, அப்பவே சரியாயிடுச்சு. ஆ, அப்புறம் 3 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. என்ன, இவனை தண்ணியில விளையாடாம பாத்துக்க சொன்னாரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் சரியாயிடுமா? சரியா? என்னங்க, என்ன இவ்வளவு பெரிய காயம்? அது என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேனு. மருந்து வாங்கிட்டு வரும்போது கால் தடிக்கு கீழே விழுந்துட்டேன். தார் ரோடு ஆச்சா, லேசா தேய்ச்சிச்சு. பார்த்து வரக்கூடாதுங்களா? தேனு விடு, ஒண்ணு இல்ல. அந்த நேரத்துல வண்டி எதுவும் இல்ல, இவனுக்கு வேற காய்ச்சல் ஜாஸ்தியா இருந்தது. ஓடி போய் ஓடி வந்ததுல கீழே விழுந்துட்டேன். இதெல்லாம் சின்ன காயம், விடு. சரி சரி. சுகந்தி, பசங்களை கூட்டிட்டு போய் தூங்க வச்சுட்டு நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு.
நைட்டெல்லாம் நீ வேற தூங்காம இருந்துட்ட. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ம். நான் அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நான் தான் சமைக்க போறேன். ஏன் சமையல நீங்க எல்லாரும் சாப்பிட்டே ஆகணும், புரியுதா? என் செல்லம், என் தங்கம், போய் ரெஸ்ட் எடுக்கிறியா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். சுகந்தி, தப்பு செய்யறது சகஜம்தான். அது நீ உணர்ந்த பாரு, அதுவே எனக்கு போதும். ஓ, போய் ரெஸ்ட் எடு. சுகந்தி, எப்போ உன் தப்ப உணர்ந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கட்டிட்டியோ, இதுக்கு மேல உனக்கு யாருமே புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, கூட்டு குடும்பங்கிறது எவ்வளவு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இதை தவிர வேற சந்தர்ப்பம் தேவையே இல்லை. அதனால இனிமேலாவது பழசெல்லாம் மறந்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். என்ன அம்மா, முத்துவேலி எப்போ வரான்? இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில வந்துருவாருங்கன்னு. அண்ணாச்சி கூட நாளைக்கு தான் வராரு போல இருக்குல்ல? நல்ல வேளை, அண்ணாச்சி வரதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சு போச்சு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பாருங்க, நீங்க இனிமே எப்பவும் இப்படியே இருக்கணும், புரியுதா? சரி சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சமையல் ஆரம்பிக்கிறேன். வா என் செல்லம் அம்மா. என் செல்லம். நம்பிதானே நான் சஞ்சய் விட்டு போனேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள அவனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. சக்தி, ஆவேசப்படாத. முதல்ல நான் சொல்றேன். கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க எல்லாரையும் கேட்டுதானே அவனை இங்க தங்க வச்ச. அவர் பேஷண்ட்டுங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தானே சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா அம்மா வந்து அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? சக்தி, மாப்பிளைய கோச்சுக்காதம்மா. அவர் எதுவும் பண்ணல. அப்பா நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்களா? ஆமா, நான் தான் அனுப்புனேன். அப்படியே அவ இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நானே அவங்க அப்பா அம்மா வர சொல்லி கூட்டிட்டு போக சொல்லிருப்பேன்ல. அதுக்காக அதுவும் இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை துரத்தி விட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்காத்த? சக்தி, இங்க என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. சஞ்சய் இங்க தங்க வைக்கிறேன்னு சொல்லும் போதே எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லியிருப்போம். சொல்ல போனா அவன் இங்க தங்கினதுல எங்களுக்கு விருப்பம் இல்லதான். ஆனா நீ சொன்னேங்கிற ஒரே வார்த்தைக்காக தான், அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் அவனை இங்க தங்க விட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை நாங்க நல்லாதான் பாத்துக்கிட்டோம். அவனை ஏன் அனுப்புனன்னு உங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்க. ஆமா சக்தி, நீ கொஞ்ச நேரம் வீட்ல இல்லாம போனதும் அவன் வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அன்னைக்கு அப்படிதான் அர்க்கானி கிச்சன்ல இருந்தப்போ சக்தி எப்ப வருவான்னு கேட்டு ரகளை பண்ணிருக்கான். இதோ இந்த பிச்சை முத்துவ கூட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கலாட்டா பண்ணிருக்கான். ஆமா சக்தி, சித்தி சொல்றது உண்மைதான். இங்க பாரு, என் கழுத்தை புடிச்சு நெரிச்சு கழுத்தை வீங்கி போச்சு. என்ன மட்டுமல்ல, அத்தை கழுத்தையும் புடிச்சு நெரிச்சிட்டா. நல்ல வேளை மாமா வந்து காப்பாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல சக்தி, நானும் உங்க அப்பாவும் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்போ எங்க கிட்ட கூட அப்படிதான் பிஹேவ் பண்ணா. எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தவன் திடீர்னு சக்தி எங்கே அவளை உடனே வர சொல்லுங்க, சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னா. அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஆமா சக்தி, அவன் ஒரு மென்டல். அவனை எல்லாம் வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது. நியாயமா பார்த்தா அவனை செயினை போட்டு தான் கட்டி வைக்கணும். அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து அவனை துரத்து விட்டீங்களா? நாங்கெல்லாம் சேர்ந்து தடுக்கலன்னா அவன் என் புள்ள துரப்பாண்டிய கொன்னு இருப்பான். ஆமா, இதே இடத்துலதான் துரப்பாண்டிய கீழே தள்ளி கழுத்தை புடிச்சு நெறியோ நெரிச்சு வயிற்று மேலேயே எட்டி உதச்சான். அதை பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியுமா? ஆமா சக்தி, அவன் நாளாக ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான். அது தெரிஞ்சதுனால தானேமா அவன் அப்பா அம்மாவோட அனுப்பி வைக்காம இங்க தங்க வச்சேன். இங்க இத்தனை பேர் இருந்தும் சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்களே. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வயசானவங்க.
அவங்கள ஏதாவது பண்ணிட்டானா பரவாயில்லையா? அவனை என்னால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னாலதான் அவனை இங்க தங்க வச்சேன். கொஞ்ச நேரம் நான் இங்க இல்லைன்னு வேணே அவன் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கானே. அவனை சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சா அவன் வார கணக்கா என்ன பார்க்காம இருந்தா அவன் இன்னும் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு கூட போவான். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி தான் எதுவும் நடக்கூடாதுன்னு நான் பயந்தேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? அத்தை, என்னால உங்களை மாதிரி யார் எப்படி போனாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சஞ்சய் என்னதான் அட்டகாசம் பண்ணியிருந்தாலும் நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? அக்கா இங்க பாருங்களேன்,